எங்களுக்கு எண்ணெயில இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கே ஃபோன் வந்து சொன்னாங்க. ஃபோன் பண்ணாங்கன்ட்டு எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு சொன்னாரு. கிச்சன்ல ஏதோ எண்ணெய் தடிக்கி கீழ விழுந்து தலை அடிபட்டு அப்பயே ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு வந்தா முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் ரேவதி. ராஜேஷ் ஃபோன் பண்றான் அப்படின்னு தான் சொன்னாரு. வேற எதுவும் எனக்கு தெரியாதுப்பா. எதுவுமே சொல்லலப்பா. நல்லா இருக்கிறோம் தான் சொல்லிச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருந்தாங்க. முந்தா நேத்து கூட ஃபோன் பண்ணா நல்லா தான் பேசினாங்க 2 பேருமே. நல்லா தான் இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? எப்ப போனாங்க? எங்க வீட்டுக்கு திங்கக்கிழமை தான் வந்தாங்க. திங்கக்கிழமை ஒரு டெத்து சார். எங்க ஆயாவன்னு சேர்த்துட்டாங்க, அதுக்கு வந்தாங்க. அது வந்துட்டு சாயங்காலம் போனாங்க. நீங்க இப்போ என்ன எப்படி நடந்திருக்குன்றீங்க? பாப்பாக்கு ஏதாவது என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியல. குழந்தை போனா இதுல எனக்கு எதுவுமே தெரியல. யாரு சொல்றது? நாங்க எங்க பார்த்தோமா? நாங்க பார்க்கவே இல்லை. நாங்க பணத்தை தான் பார்த்தோம். நாங்க என் குழந்தை நான் வாய் தந்து எங்களுக்கு இப்படி அப்படி இருக்குன்னு சொல்லிச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே. அக்கா வந்து பெரும்பேட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். கொடுத்து ஒரு 5 மாதம் ஆகுது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் சொன்னதில்லை. நல்லா தான் பேசுவாங்க. நான் தினமும் ஃபோன் பண்ணி பேசுவேன். வீக்லி 1 or 2 டைம்ஸ் போய் பார்த்துட்டு வருவேன் நேரில். அவங்களும் வருவாங்க வீட்டுக்கு. நல்லா தான் போயிருந்து. எதுவும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. நேற்று கூட மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் போச்சு. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோதான். என்ன ஆச்சு? என்ன தகவல் வந்தது? என்னென்ன தகவல் வந்ததுன்னா, வீட்டில் வலிக்கு கீழே வந்துட்டாங்க, தலையில் அடிபட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தகவல் வந்தது. அதை கேட்டு நான் வந்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தேன். நீங்க பாத்தீங்களா அக்காவை? எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்குது? அக்காவை பார்த்தேன். என்னடா காலைல மெசேஜ் பண்ண பொண்ணு இப்படி பத்துன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் 5 மாசம் ஆகுது. என்ன நடந்துச்சுன்னு சொன்னாரு அவரு? அதான் கிச்சன்ல ஏதோ சமையல் செய்யும் போது எண்ணெய் வலிக்கலும் வந்தா சொன்னாரு. ஒரு 6:30 இல்லை 40 ஃபோன் வந்து. அதுக்கப்புறம் கிளம்பி நான் இங்கே ஒரு 7:20 வந்தேன். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து இங்கே இருக்கோம். நீங்க அதை நம்புறீங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம், சஸ்பெக்ட் ஏதாவது இருக்கா? இல்லை சார், நான் எங்கள் மாமா கிட்ட நல்லா பேசியிருக்கேன், எங்கள் அக்கா கிட்டையும் பேசியிருக்கேன். 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை பார்த்தது இல்லை. அது ஏதோ நேற்று நடந்திருக்கு, அது நான் தெரியல. பார்ப்போம். கீழே கொஞ்சம் குழந்தைக்கு வந்து தலை மட்டும் தான் அடி இருக்கணும், மூஞ்செல்லாம் காயமாக இருக்குது, என்னடா இது வந்து இது இயற்கை கிடையாது, செயற்கை தான் இது அப்படின்னு நான் போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணுவேன் என் பொண்ணை அப்படின்ட்டு நான் 108க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு இங்கே பொன்னேரியில் வந்து ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு அப்புறம் வந்து மரும்புள்ள அதுலேயும் உண்மை சொல்ல. அப்புறம் மறுபடியும் வந்து நைட்டு கேட்டால் மரும்புள்ள வந்து நான் தள்ளி விட்டவன் பிறகு தான் வந்து கீழே வந்து அடிபட்டுது, ஹாஸ்பிட்டல் சேர்த்தம்மாமா, சேர்த்தவொடனே முடியாது சொல்லிட்டாங்க மாமான்ட்டு நைட்டு தான் சொன்னான் மரும்புள்ள. வேற என்ன சொல்லுங்க சார்? உங்களுக்கு வந்து பாப்பா வந்து சொந்தக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. எப்படி? சொந்தக்கார பையன் சார். அக்கா பள்ளி கொடுத்தேன். அதெல்லாம் வந்து இதுலேயும் ஒரு பிரச்சனை இல்லை. நேற்று தான் வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஆகிக்குது. இதுலேயும் வந்து என் பொண்ணு சொல்ல ஒரு பிரச்சனை இல்லைப்பா, நல்லா தான் இருக்கிறோன்னு சொல்லியிருந்தேன் என் பொண்ணு. நேற்று தான் பிரச்சனை ஆகிக்குது. நகைலாம் போட்டிங்களா? நகைலாம் போட்டேன் சார். நகை இப்போ சார் நகை போட்டேன். 5 லட்ச ரூபா சாமான் எடுத்து கொடுத்தேன். அவன் பைக் சொல்லி ஒரு 50,000 கொடுத்தேன். அதெல்லாம் வந்து அந்த என் ஒரு பொண்ணு வச்சதுனால அவன் எதிர்பார்க்க மாதிரி பண்ணி கொடுத்தேன் சார். அந்த வருஷம் கொடுமைலாம் கிடையாது. நேற்றுனா பிரச்சனை அவன் மரும்புள்ள கேட்டால் தான் தெரியும். என் பொண்ணு போயிடுச்சு, மரும்புள்ள உசுரோடு இருக்கிறான், அவனை தான் கேட்டால் உண்மை தெரியும். சந்தேகமா இருக்கா? அதில் சந்தேகம் சார், சந்தேகம் தான். என் பொண்ணு இயற்கை கிடையாது, செயற்கை தான். மரும்புள்ள அடிச்சு தள்ளனால தான் என் பொண்ணு இறந்தது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.